सह सर्वार्थानां प्रभवे तत्त्वात्मविद्यासु तन्नमामि विनारणम् आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रसे ज्येष्ठाय केतवे नमः. श्री शृङ्गेरी मठज्ञानं श्री विश्वावसुवर्षस्य वाक्यमञ्जानं 2025-2026 श्री गुरुनाथन आध्याय नवग्रहदेवताभ्यो नमः. அர்த்தமான ஏக அர்த்தங்கள் முடிஞ்ச ஒரு வருஷங்களுடைய கல்வி முடிஞ்ச ஒரு வருஷங்களை சொல்கிறார். கல்வி அர்த்தம் 51-26, 51-27. கொல்லமாண்டு வந்து ஆவணி மாதத்துலேயும் கணக்கு வரும். அது வந்து மலையாள கணக்கில் ஆவணி மாதத்துக்கு மாதத்துக்கு கணக்கு. அது கொல்லாண்டு நம்ம பத்திரிகைலாம் நம்ம எழுதுறது உண்டு. அது 1200, 1201. சாலிவாகனுடைய வருஷங்கிறது 1947, 1948. சுதந்திர வருஷம் 79. விக்ரமாந்தம் விக்ரமசதம்னு ஒரு கணக்கு வந்துட்டுருக்கு. அது வந்து 2082, 2083. திருவள்ளூர் ஆண்டுன்னு வச்சுருக்கோம். 2086, 87. ஹிஜ்ரி வருஷம் 1446, 1447. வசதி வருஷம் 1434, 1435. ஸ்ரீ விஸ்வாவசு வருஷ பலன். பருவமழை நன்றாக பெய்யும். பசுமாடுகள் ஆடுகள் அனுகூலமான பயன்களை தரும். குழந்தைகள் நோயால் அவதிப்படுவார்கள். திருடர்களால் கொள்ளை மிகுதியாகும். தானியங்கள் நல்ல விளைச்சல் கொடுக்கும். இந்த வருஷத்துக்கு ராஜா வந்து சூரியன். தெலுங்கு வருஷம் பொறுத்தவரைக்கும் என்ன கிழமைங்கிறதோ அவர் தான் ராஜாவாக இருப்பார். தமிழ் வருஷத்தினுடைய கிழமை தான் மந்திரியாக இருப்பார். சூரியனானவர் ராஜாவாக இருக்கார். மந்திரி சந்திரன் கிழமைகள்னால சேனாதிபதி சூரியன், அர்காதிபதி சூரியன், மேகாதிபதி சூரியன், சஸ்யாதிபதி வியாழன், தானியாதிபதி செவ்வாய், ரசாதிபதி சனி, நீரசாதிபதி புதன். ஒவ்வொரு வஸ்துக்களுக்கு என்னென்ன அதிபதின்றதை தெரிவித்தா அடுத்தபடியாக மழை எப்படி வருங்கிறத சொல்கிறேன். மேகோத்பத்தி. மேகம் உற்பத்தியாகிற டைமானது மகாமேரு பருவத்தின் கிழக்கு திசை நீல மேகம் உற்பத்தி ஆகிறது. தேவமானத்தால் அந்த தேவ கணக்குப்படி 100 யோஜனை உயரமும் 60 யோஜனை விஸ்தீர்ணம் உள்ள மரக்காலால் குருணி மழை பெய்யும். இதில் 10 பாகம் சமுத்திரத்திலும் 6 பாகம் மழையிலும் 4 பாகம் மற்ற பூமியிலும் மழை ரட்சிக்கும். பயிர்கள் செழிப்பாக இருக்கும். 2025 விஸ்வாயனம். என்னென்ன வருஷம் என்னென்ன எவ்வளோ உற்பத்தி அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். அது சொல்லும்போது மழைங்கிறது வருஷம் 9%, தானியம் 5, சீதம் 5, தாபம் 15, உஷ்ணம் 11, மாருதம் 13, யதாவத்தி 15, யதாட்சயம் 5, ராகவரம் 11, உக்ரம் 5, புண்ணியம் 5, வியாதி 5, வியாதி சாந்தி 3, ஆச்சாரம் 13, அனாச்சாரம் 13, ஜனனம் 9, மரணம் 11, தேச உபதிரவம் 13, சுகம் 13, சோரம் 9, சோரநாசம் 3, அக்னிபயம் 3, அக்னி சாந்தி 3, பசி 13, தாகம் 5, நித்ரை 9, சோபர் 5, உத்தியோகம் 5, சாந்தம் 11, குரோதம் 11, கம்பம் 5, மித்திரத்துவம் 3, மித்திரபேதம் 15, ரசநிஷ்பத்தி 9, பரநிஷ்பத்தி 13, உற்சாகம் 11, சிலாபாதம் 3, பிராணிதுக்கம் 11, மகோத்பாதம் 11, எரி 7, பிட்டில் 9, கீழி 11, தற்கொலை 11, வெள்ளி 5, தாமரம் 12, வெண்கலம் 12, உறுப்பு 8, இரும்பு 10, பித்தளை 12, ஈயம் 12, ரசம் 8, மாணிக்கம் 9, வஜ்ரம் 5, வைடூரியம் 15, மரகதம் 15, நீலம் 11, கோமேதகம் 13, புஷ்பராகம் 15, முத்து 15, பவழம் 11. இவ்வளோ உற்பத்தி இந்த
விஷயங்கள் இவ்வளோ உற்பத்தி ஆகுதுங்கிறதாக தெரியுது இந்த வருஷத்தில். அடுத்தபடியாக நட்சத்திரங்கள் கந்தாய பலன்னு சொல்கிறோம். அதில் முதல்ல பூஜ்யமாக இருந்தாங்க. முதல் ரோகமாக முதல்ல பூஜ்யம் வந்த கடன், ரெண்டாவது மூன்றில் இடையே கடன் தான் கடன். முதல்ல உள்ளது பூஜ்யம் வந்த ரோகம், இடையே பூஜ்யம் வந்தால் கடன், மூணாவது இந்த பூஜ்யம் வந்தால் பயம், மூன்றிலும் நிஷ்பலன், ஒற்றை தொகை, பொருள் லாபம், இரட்டை தொகை, சனம். எல்லா நட்சத்திரத்துக்கும் போட்டிருக்கா. அந்த நட்சத்திரப்படி வாசிக்கிறேன் அம்மாவா அதை பார்க்க வேண்டியது. நம்பர் 0 வரும். அஸ்வதி 3 0 1, பரணி 6 1 4, கார்த்திகை 1 2 2, ரோஹிணி 4 0 0, மிருகசீரகம் 7 1 3, திருவாதிரை 2 2 1, புனர்பூஷம் 5 0 4, பூஷம் 0 1 2, ஆயில்யம் 3 2 0, மகம் 6 0 3, பூரம் 1 1 1, உத்திரம் 4 2 4, ஹஸ்தம் 7 0 2, சித்திரை 2 1 0, சுவாதி 5 2 3, விஷாகம் 0 0 1, அனுஷம் 3 1 4, கேட்டை 6 2 2, மூலம் 1 0 0, பூராடம் 4 1 3, உத்திராடம் 7 2 1, திருவோணம் 2 0 4, அவிட்டம் 5 1 2, சதயம் 0 2 0, பூரட்டாதி 3 0 3, உத்திரட்டாதி 6 1 1, ரேவதி 1 2 4. இது அடுத்தபடியாக 25ஆம் வருஷத்தில் ராசி ஆதாயங்கள் விரயங்கள். ஆதாயங்கள் வரவு, விரயம்னா செலவு. அந்தந்த ராசி படி போட்டுதான் இருக்கும். மேஷ விருச்சிக ராசிகளுக்கு ஆதாயம் 2 விரயம் 14, ரிஷப துலா ராசிகளுக்கு ஆதாயம் 11 விரயம் 5, மிதுனம் கன்னி ராசிகளுக்கு ஆதாயம் 14 விரயம் 2, கடக ராசிக்கு 14 ஆதாயம் விரயம் 8, சிம்ம ராசிக்கு ஆதாயம் 11 விரயம் 11, தனுர் மீன ராசிகளுக்கு ஆதாயம் 5 விரயம் 5, மக்கர கும்ப ராசிகளுக்கு ஆதாயம் 8 விரயம் 14. மொத்தத்தில் எல்லா ராசியும் சேர்ந்து 65% ஆதாயம், விரயம் 59%. இந்த வருஷத்துடைய ராஜா சூரியன்னு சொல்கிறோம். சூரியனுங்கிறவர் அவருடைய பலனை சொல்கிறார். பலன் சூரியனுடைய பலன். அரசர்களுக்கு விரோதம் உண்டாகும், தானியங்களுக்கு மழை கெடுதியாக இருக்கும், உலகத்தில் அந்நியாத்மழை உண்டாகும். மந்திரி சந்திரனுடைய பலன். சகல தானியங்களும் சுமாராக விளையும், திண்டர்கள் ஆயிரங்கள் இருப்பார்கள், அரசர்கள் பக்குவமாய் நடந்து கொள்ள வேண்டும். சேனாதிபதி சூரியனுடைய பலன். தானியங்கள் நல்ல விலை கொடுக்கும், ஜனங்கள் பேசும்போது பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அர்த்தாதிபதி சூரியன் பலன். சிவப்பு தானியங்கள் நல்ல விளைச்சல் கொடுக்கும், பருத்தி நல்ல விலை கொடுக்கும். மேகாதிபதி சூரியன், அவருடைய பலன் பழங்கள் அதிகமாக உற்பத்தியாகும், சுமாராக விலை கொடுக்கும், பால் உற்பத்தியாகும். சஸ்யாதிபதி மற்ற பயிர்களுடைய அதிபதி வியாழன், அவருடைய பலன் நெல் கரும்பு கடலை நல்ல விளைச்சல் கொடுக்கும், ஜனங்களுக்கு சில நேரங்களில் பசி உபாதையை கொடுக்கும். தானியாதிபதி செவ்வாயினுடைய பலன். மழை சில இடங்களில் அதிகமாக பெய்யும், சகல தானியங்கள் விலை ஏற்றமாக இருக்கும். ரசாதிபதி சனியினுடைய பலன். திப்பிலி சுக்கு காயம் உள்ளி நெய் எண்ணெய் தேன் இவை நல்ல விலை ஏறும். நீரசாதிபதி புதன் பலன். முத்துக்கள் ரத்னங்கள் வைரங்கள் உற்பத்தி மிகுதியாக இருக்கும், விலை கொஞ்சம் குறைய வாய்ப்பு உண்டு. அடுத்தால
வியாழன் சஞ்சரிக்கிறவுடைய காலமானது போடப்படும். இந்த வருஷம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி முதல் வரை ரிஷபராசியில் இருக்கார் வியாழன் பகவான். அதன் பலன் பெண்கள் சிசுக்களிலிருந்து கெடுதியும் மத்தியமான மழையும் பயிர்களுக்கு நாசமும் அரசர்களுக்கு யுத்தமும் நேரிடும். மேல் புரட்டாசி 22 வரை மிதுனராசியில் இருப்பதால் அதன் பலன் அரசர்கள் கழகத்தில் சந்தோஷத்தோடு இருப்பார்கள். ஜனங்களுக்கு பசியினாலும் ஆயுதத்தினாலும் பயம் ஏற்படும். சில இடங்களில் மழை பெய்யும். மேல் மார்கழி மாதம் 7ஆம் தேதி வரை கடகராசியில் இருப்பதால் அதன் பலன் பசுக்கள் பால் கொடுக்கும். மேகங்கள் விஷயமாய் ரட்சிக்கும். பயிர்கள் செழிப்பாக உண்டாகும். பிராமணர்கள் யாகங்கள் பண்ண விரும்புவார்கள். மேல் வருஷம் பூராவும் மிதுன ராசியில் இருப்பதால் மேலே சொன்ன மிதுன ராசி பலனே நடக்கும். வைகாசி 23ஆம் தேதி மேற்கே அஸ்தமனம் குரு. ஆனி மாதம் கிழக்கே உதயம் குருவானார். அதுக்கு அடுத்தபடியாக சுக்கிரனுடைய சஞ்சார காலம். சுக்கிரன் இவ்வருஷம் கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி கிழக்கே அஸ்தமனம் ஆனார். மாசி மாதம் 4ஆம் தேதி மேற்கே கிருஷ்ணபட்சத்தில் உதயமாகிறார். அதன் பலன் அரசர்களுக்கு யுத்தத்தினால் கஷ்டம் உண்டாகும். பூமியானது 4 வகை சேனைகளால் பாதிக்கப்படும். அடுத்தபடியாக சனியினுடைய சஞ்சார பலன். இவ்வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி வரை கும்பராசியில் இருப்பதால் அதன் பலன் அல்பமழை வெப்பமழையும் ஜனங்களுக்கு அரசர்களின் பயமும் சஸ்யங்களின் குறையும் உண்டாகும். வைத்திய ஸ்ரேஷ்டர்களுக்கும் கவிஸ்ரேஷ்டர்களுக்கும் தனவான்களுக்கும் விசேஷ பயம் உண்டாகும். மேல் வருஷம் பூராவும் மீனராசியில் இருப்பதால் அதன் பலன் பூமியில் தானியங்கள் குறைவரும் வெகுவிதமான அபிவிருத்தியாகவும் இருக்கும். அரசர்கள் மற்றும் சந்தோஷமடைவார்கள். ஸ்வர்ணம் குறைவதாகவும் உக்கிர கிருத்தியங்கள் அதிகமாகவும் இருக்கும். அடுத்தபடியாக ராகு சஞ்சார பலன். இவ்வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி வரை மீனராசியில் இருப்பதால் அதன் பலன் சர்வதானியங்களும் விருத்தி அடையும். மத்திய தேசத்தில் அரசர்கள் ஜனங்களுக்கு இடையூறு செய்வார்கள். மேல் வருஷம் பூராவும் கும்பராசியில் இருப்பதால் அதன் பலன் ஜனங்கள் க்ஷேமத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பார்கள். அரசர்கள் வைர மண்டியில் இருப்பார்கள். விரோதமாக இருப்பார்கள். நிலை சகாயமாக இருக்கும். அப்படியாக சுக்ரன் சனி ராகுடைய சஞ்சார பலனாச்சு. அடுத்தபடியாக இந்த வருஷம் கிரகணம் 2 ஏற்படுறது. விஸ்வாவச வருஷத்தில் இவ்வருஷம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2029 சனி ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரத்தில் சோமோபராத புண்ணியகாலம் பூர்ண சந்திர கிரகணம். பிரமாணம் 11/4. ராகுகிரஸ்தம் தட்சிண கோணம். ஸ்பரிசம் நாழிகை 39 வினாடி 28. அதாவது இரவு மணி 9:47 மணிக்கு. மத்திய காலங்கிறது நாழிகை 43:58 வினாடி இரவு 11:35. மோட்சங்கிறது நாழிகை 48 வினாடி 28. இரவு 1:23 கிரகணம் பண்ணுறது. ஆத்யந்த புண்ணிய காலம் 3 மணி நேரம் 36 நிமிஷம். கபிலவர்ணம் ஐந்திரமண்டலம். திருவாதிரை சுவாதி அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சாந்தி பண்ணணும் போடலாம். சதய நட்சத்திரத்தில் படிக்கிறது. சதயத்தினுடைய முந்தின நட்சத்திரம் பிந்தின நட்சத்திரங்கிறது அதையும் அவிட்டம் சதயம் பூரட்டாதி. சுவாதி அதனுடைய அனுஜன்ம நட்சத்திரம். அன்றைக்கி சாந்தம் பண்ண வேண்டியது இருந்தால் அது மறுநாள் பண்ண சொல்லி பூர்ணமி சாந்தம் மறுநாள் செய்வோம். அதே மாதிரி அடுத்த கிரகணமானது இவ்வருஷம் மாசி மாதம் 19ஆம் தேதி 3/3/2026 செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரத்தில் சோமோபராத புண்ணிய காலம். அதுவும் சந்திர கிரகணம். கிரஸ்தோதய சந்திர கிரகணம். பிரமாணம் 3/4 கேது கிரஸ்தம். தட்சிண கோணம். ஸ்பரிசம் நாழிகை 22 வினாடி 50. பகல் மணி 3:08 பிடிச்சு
மதியம் 5 மணிக்கு, மோட்சம் 6:52. ஆத்தியந்த புண்ணியகாலம் 3 மணி நேரம் 44 நிமிஷம். கபிலவர்ணம் ஐந்திரமண்டலம் பிடிக்கிறது பூர நட்சத்திரத்தில். இது பரணி, மகம், பூரம், உத்திரம், பூராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்யணும்னு போட்டுருக்காங்க. அதே மாதிரி அன்றைக்கி பௌர்ணமி இருக்கிறதுனா பௌர்ணமி சாதம் பண்ணுறவங்க மறுநாளை பண்ணணும். பௌர்ணமி சாதத்தை மறுநாள் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக மகர சங்கராந்தி தை மாதம் பிறக்கிறதுங்கிறது அவள் தனியாக எழுதுவோம். எந்த சமயத்தில் பிறந்தா அதனால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத எழுதும். சங்கிரம தேதிக்கு மந்தா என்னும் பெயராகும். அதனால் அசர்களுக்கு பீடை. புதிவாகனம் ஏறி வருவதால் 4 கால் பிராணிகளுக்கு பீடை. சிகப்பு வஸ்திரம் தரித்திருப்பதால் தேசியர்களுக்கு பீடை. மாணிக்காபரணம் அணிந்திருப்பதால் அரசர்களுக்கு பயம். குங்குமம் பூசிக்கொள்வதால் பிராமணர்களுக்கு பயம். ஆனாலும் ஜாதி புஷ்பம் தரித்திருப்பதால் பிராமணர்களுக்கு சுகம். பிண்டி பாலாயுதம் வைத்திருப்பதால் ரோகத்தால் பயம். கத்தியை படித்திருப்பதால் யுத்த பயம். வில்வச்சார ஸ்நானத்தால் ஜுவரப்பீடை. கருப்பு குடையும் கருப்பு சாமரமும் வைத்துக் கொள்வதால் வியாதி பீடை. டிண்டிம வாத்தியத்தால் அரசர்களுக்கு பயம். வெள்ளிப்பாத்திரம் வைத்திருப்பதால் வெள்ளி நாசம். பாயசான்னம் புதிப்பதால் வியாதியால் பயம். ஈசான்ய திக்கில் பிரயாணம் செய்வதால் அத்திசையில் உள்ளவர்களுக்கு பீடை. பார்ஷ திருஷ்டியால் சுகம். ராட்சச ஜாதியாக இருப்பதால் நீச்சர்களுக்கு பீடை. வீணை வாசித்து வருவதால் காயகர்களுக்கு பீடை. கிருஷ்ணபக்ஷத்தால் துர்பிக்ஷம். ஆனாலும் அனுஷ நட்சத்திரத்தால் சுபபலன். மேற்படி சங்கிரமணக்காரப்படி விஷாதம் முதல் 3 நட்சத்திரங்களை பெற்றவர்களுக்கு தர்மாசம். மூலம் முதல் 6 நட்சத்திரங்களுக்கு தர்லாபம். புரட்டாதி முதல் 3 நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்தான நாசம். அஸ்வினி முதல் 6 நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்தான லாபம். புனர்பூஷம் முதல் 3 நட்சத்திரக்காரர்களுக்கு ராஜயோகம். மகம் முதல் 6 நட்சத்திரக்காரர்களுக்கு ராஜ வெகுமானம். இப்படியாக மகர சங்கராந்தி சொல்லப்பட்டது. வருஷத்தினுடைய பூர்ண பலன்னு சொல்கிறார். 19%. வருஷம் 11, தானியம் 11, சீனம் 5, காலம் 13, உஷ்ணம் 17, மார்க்கம் 13, பிரதா புத்தி 15 விஷயத்தை சொல்கிறார். கொல்லம் ஆண்டு 1200 விஸ்வாவச வருஷம் தமிழ் வருஷப்பிறப்பு. சித்திரை மாதம் மேஷகவி. இங்கிலீஷ் 2025 2026. பசலி 1434. ஹிஜ்ரி 1446. சக வருஷம் 1947. உத்தராயணம் வசந்த ரித்து. இன்றைய தினம் தமிழ் 1ஆம் தேதி. இந்த தரம் மாதம் 10 வருஷத்துக்கு முதலே ஆகிடுது. நேற்று ராத்திரியே 2:30 மணிக்கு மாதம் பிறந்ததுனால சாயங்காலம் பிறக்கிறது மத்தியானம் பிறக்கிறதுன்னு இல்லாமல் வருஷம் பிறந்த உடனே எல்லாருக்கும் பல இது பார்க்குறது, திணை காண்றது, இந்த மாதிரி கற்பனம் பண்ணுறவாடுது, அதெல்லாமே இன்னைக்கு பார்த்தாவே அது அமைஞ்சிருக்கிற மாதிரி ஆகிடுது. விஸ்வாவச வருஷம். விஸ்வாவசங்கிறவர் ஒரு கந்தர்வனுடைய பேர். அந்த பேர் தான் அந்த வருஷத்துக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் அவர் கந்தர்வன்னா மனுஷாளுக்கு சௌகரியம் தான் பண்ணி தருவாங்கிறத சாஸ்திரங்கள் சொல்கிறது. கல்யாணத்தையும் சொல்லும்போது கந்தர்வாத பூஜை உண்டு. இந்த கந்தர்வாத பூஜை பண்ணி தான் அவளுக்கு தம்பதிகளுக்கு க்ஷேமத்தை பிரார்த்திப்போம். அதே மாதிரி திங்கட்கிழமை பிரதமை 6 நாள் 10 வினாடி. அதுக்கப்புறம் திதி திதி 8 நாளுக்கு மேலே. சுவாதி நட்சத்திரம் 43:52. இரவு 11:53 முடிய சுவாதி நட்சத்திரம். பத்திரயோகம் 39:54. கோதபகரணம் 5:10. தியாஜ்யம் 59:18. விஷு புண்ணியகாலம் சைத்திர பகுள பிரதம் குணம். சௌரமான அதிக திதி, சாந்திரமான திதி திதி. நம்மளுக்கு இன்றைக்கி திதி ஒன்றுமே வரல. ஆனால் சாந்திரமான ரீதியாக அவளுக்கு விதி ரீதி ஏற்பட்டிருக்கு. நாளைய தினம் சிவாகிழமை திதி 10:09. பகல் 10:04 மணி. விசாக நட்சத்திரம் 50 நாளிகை. ராகு இரவு 2 மணி முடிய. சித்திரை
41 சைபர் கரதே கரணம் 10-9 சிரேஷ்ட ராஜ்யம் 3-3 மேஷ கிருஷ்ண திருத்திய திதி நாளைக்கும். அப்படியாக வருஷத்துடைய தேஷ்டியமானோதி வாராதாஷ்டபந்தனம் க்ஷத்னாத்தரதே பாபம் யோகா துரோக நிவாரணம் கரணாத்தாரி சித்திஷ்ட விஞ்ஞானம் பலமுத்தமம் அக்னிஷ்டோம் பலம் தேஷாம் துர்காஸ்நானம் தினே தினேகளாக நூதன வருஷ ஆரம்பத்தன்னைக்கு விஞ்ஞானத்தை படிக்கிறத கேட்கறது சிரவணம் பண்ணுறது அப்படிங்கிறதுனால சகல விதமான வருஷத்துடைய புண்ணியங்கள் சேர்றதுக்கும் பாபங்கள் விலகிறதுக்கும் உண்டான பலன்கள் சொல்லப்படுது. தினம் ஒருத்தர் பஞ்சாங்கம் பார்க்கணும் சொல்லுறாங்க. திதி வார நட்சத்திரம் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். திதினால ஸ்ரீயம் வளருங்கிறதா வாரத்தினால வாரங்கள் வேணும். அதனால ஆயுஷ் வருது வளருங்கிறதா. நட்சத்திரத்தினால நட்சத்திரம் பார்க்கறதுனால பாபம் போகிறதுங்கிறதா. நட்சத்திரம் கருதே பாபம். யோகம்னு ஒன்று போடுறாங்க. சித்த யோகம், அமிர்த யோகம். அப்படி இப்போ யோகம்லாம் பார்க்கறதுனால ரோகமெல்லாம் போடுறதா. யோகா ரோக நிவாரணம் கரணங்கிறது பார்த்ததுனால காரி சித்தி ஏற்படுது. பஞ்சாங்கம் பலமுத்தம்ங்கிறதா அந்த 5 கூடியவர்களுடைய பலன்கள் படிக்கிறதுனால தினப்படி ஒரு கேரண்டர் பார்க்கறது இருக்கலாம். அது முக்கியம் இல்லை. ஆனால் பஞ்சாங்கம் வந்து கணிதமாக பெரியவாளால் பண்ணப்பட்டு அன்னையுடைய திதிவா நட்சத்திரங்கள் கணிக்கப்பட்டு வாக்கிய பஞ்சாங்கத்தில் அவள் கணிச்சத்தை வச்சு அவள் அந்த நாளிகெல்லாம் போடுறாள். திருக்கணித பஞ்சாங்கத்தில் அந்த அன்றைய சூழ்நிலையை உங்களை எப்படி எழுதுகிறாள் அப்படிங்கிறதாக எல்லாரும் அந்த பலன்களை வச்சு எல்லாரும் பஞ்சாங்கம் முதல்ல வாசிக்கிறதுனால சொல்லி आगच्छातिरसंवृत्तौ आगच्छप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ. விஸ்வாவசநாம வருஷம் அதோட பஞ்சாங்க பலன்களை நிலபாடுகளை சொல்லும்போது நம்மளாம் கேட்டுட்டு இருந்தோம். பொதுவாக பஞ்சாங்கத்தை பற்றி அவர் சொன்னார். நம்மளாம் வந்து சௌரமான ரீதியாக இந்த பஞ்சாங்கத்தை கணித்து பார்க்குறோம். நம்ம மடத்தில் ஆச்சாரியெல்லாம் வச்சுருக்கிறது சாந்திரமான ரீதியாக சந்திரனை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் அவள்லாம் வச்சுருக்கா. அது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ரொம்ப அக்யூரசி ஜாஸ்தி இருக்கும். அதில் சில சமயம் 13 மாதம் வரும். 13 மாதங்கிறது ஒரு மாதம் வந்து நடுவில் ஜாஸ்தி வரும். நம்மளுக்கு பொதுவாக 12 மாதம் வரும். மாதம் வரும்போது சில திதிகள் சூன்ய திதிகள்னு ஆகிடும். இந்த பேஸை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் இப்போ சொல்கிறேன். என்ன பார்க்குறோம் என்னங்கிறது நம்மளுக்கு புரியணும் இல்லையா, அதுக்காண்டி சொல்கிறேன். ஒரு மாதத்தில் 2 நட்சத்திரம் வரும். முதல் நட்சத்திரம் சில ஊர் சம்பிரதாயத்தில் எடுத்துக்கிறது வழக்கம். அதில் ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டால் பின்னாடி வர நட்சத்திரத்தை எடுத்துக்கணும். அதே மாதிரி திதி பார்க்கும்போது முதல்ல வர திதி சூன்ய திதியாக இருந்ததுன்னா பின்னாடி வர திதியை எடுத்துக்கணும். 2 திதி இருக்குது. சூன்ய திதின்னு ஒன்று, அதிதின்னு ஒன்று. மாதத்தில் 2 திதி வரும் சில சமயம். அதாவது முதல்ல இப்போது இன்னைக்கு வந்து இன்னைக்கு பிரசம திதி. ஆனால் இன்னைக்கு போட்டிருக்கிறது சூன்ய திதின்னு போட்டிருப்பான். இன்னைக்கு அதிக திதின்னு போட்டிருக்கா. அதிக திதினா இன்னைக்கு திதியை இருக்கு, ஆனாலும் பின்னாடி ஒரு திதியை வருது. பிரசம காலம்பரை 8 மணி வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் திதிய திதி வந்துடுறது. இன்னைக்கு பின்னாடி வந்து புதன்கிழமை மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு திதிய திதி. அது திதி யாருக்குன்னு கேட்டால் சாத்தம் பண்ணுறவாளுக்கு திதி பார்த்துக்கணும். அவளுக்கு பின்னாடி திதி இருக்குது. அப்போ ஏன் அதிக திதின்னு இது போட்டா அப்படின்னு கேட்டால், அதிக திதினா இன்றைக்கும் திதி இருக்குது, ஆனால் பின்னாடி வர திதி தான் எடுத்துக்கணும். அதனால் அதிக திதின்னு போட்டுட்டா இன்னைக்கு திதிக்காரா திதிய திதிக்காரா கிருஷ்ணபக்ஷம் திதிய திதிக்காரா இன்றைக்கி சாத்தம் பண்ண வேண்டாம், அவள் பின்னாடி பண்ணிக்கலாம். அதுவே சூன்ய திதின்னு சில நாள் வரும். சூன்ய திதினா என்னென்னா போர்மான அளவுக்கு அந்த திதி இருக்காது.
21 நாழிகை இருந்தால் தான் சாத்தாதிகள் பண்ண முடியும். குறைஞ்சபட்சம் அந்த திதி 21 நாழிகை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சாத்தங்கள் பண்ண முடியும். பஞ்சாங்கத்தோட பேசிக்ஸ் இதெல்லாம் அவர் பஞ்சாங்கம் வாசிச்சுட்ட இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது 21 நாழிகை ஒரு திதி இருந்தால் தான் சாதமே பண்ண முடியும். சில சமயம் அந்த திதி 21 நாழிகை இருக்காது. அதனால அது சூன்ய திதி. இன்னைக்கு சமிருத்தியாக இருக்கு, திவிதிய திதியும் சமிருத்தியாக இருக்கு. ஆனால் பின்னாடியும் ஒரு திவிதிய திதி இருக்கு, அதுவும் சமிருத்தியாக இருக்கு. அதாவது 21 நாழிகைக்கு மேலேயே இருக்கு. ஆனால் முதல்ல வர திதியை தள்ளிட்டு ரெண்டாவது வர திதியை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றா. இது திதியை பொறுத்த வரைக்கும். நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம், இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்குது, நிறையா நேரம் இருக்குது. ஆனால் பின்னாடி மே மாதம் 11ஆம் தேதி திருப்பி சுவாதி வருது. அப்படி வரும்போது மதுரைக்கு அந்த பக்கம், மதுரை தாண்டி இருக்கிறவா முதல் நட்சத்திரம் தான் எடுத்துப்பா. மதுரைக்கு இந்த பக்கம் இருக்கிறவா, சென்னை தஞ்சாவூர் இந்த பேஸில் இருக்கிறவா முதல் நட்சத்திரத்தை விட்டுட்டு ரெண்டாவது நட்சத்திரத்தை எடுத்துப்பா. ரெண்டுத்துலேயும் பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அவள் சம்பிரதாயத்தில் இந்த மாதிரி வந்துருக்கு. எதனாலன்னு கேட்டால், அவள் மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கிறவா என்ன காரணம் சொல்லுவான்னு கேட்டால், முதல்ல நம்ம பண்ணிட்டோம்னா அது நல்லபடியாக முடிஞ்சிடும், பண்ண முடியலன்னா ரெண்டாவது இருக்குது அதில் பண்ணிடலாங்கிறது அவளோட காரணம். அதனால் அவள் அப்படி எடுத்துக்கிறது வழக்கம். இவா முதல் நட்சத்திரத்தை எடுத்துக்க மாட்டா. தஞ்சாவூர் பக்கம் இந்த சென்னையில் நிறையா பேர் முதல் நட்சத்திரம் கிடையாது, ரெண்டாவது நட்சத்திரம் தான் எடுத்துப்பா. அதுதான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அதனால் அவள் முதல் நட்சத்திரத்தை தள்ளிடுவா. இன்னைக்கு தர்ப்பண தினம், சுவாதி நட்சத்திரம் இருக்குது, தர்ப்பண தினம். அந்த மாதிரி இருக்கிறச்சே பிதிரு தினத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு பிறந்த நாள் வச்சுக்கிறவா பின்னாடி தட்டி கூட வச்சுக்கலாம். ஏன்னா பிதிரு தினத்தில் பண்ணுறது அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லைங்கிறதுனால, அதனால் பின்னாடி நட்சத்திரத்தில் வச்சுக்கலாம். பிதிரு தினத்தில் மட்டும்தான் வருது, ஒரு சுவாதி தான் வருதுன்னா கட்டாயம் இன்றைக்கி வச்சுக்கணும். அதுலேயும் ஒன்றும் சந்தேகம் ஒன்றும் இல்லை. ஒரு நட்சத்திரம் தான் வருது, சுவாதி நட்சத்திரம் ஒன்று தான் வருது. ஏன்னா மாதத்தில் முதல் 3 நட்சத்திரம் தான் திருப்பி பின்னாடி ரிப்பீட் ஆகும், பாக்கி நட்சத்திரங்கள் ரிப்பீட் ஆகாது. மாதம் 30 நாள், நட்சத்திரம் 27ங்கிறதுனால முதல்ல வர 3 நட்சத்திரம் பின்னாடி ரிப்பீட் ஆக வாய்ப்பு உண்டு, பாக்கி நட்சத்திரங்கள் ரிப்பீட் ஆகாது. அதனால நட்சத்திரக்காரா அது மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சில சமயம் முதல் நட்சத்திரத்துக்கு பண்ண சௌரியம் இல்லைன்னா பின்னாடி பண்ணுவாவா. இதுதான் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். இந்த சாந்திரமான ரீதியா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவளுக்கு மல மாசம்னு ஒன்று வரும். அதனால தான் ஆச்சாரியர் 2012 இங்கே சென்னைக்கு வரும்போது நம்மளுக்கெல்லாம் 3 மாதம் கிடச்சிது. எப்படி கிடச்சிதுன்னா மல மாதம்னு ஒன்று வரும். அமாவாசை ஒரே மாதத்தில் 2 தடவை வந்தாலோ, பௌர்ணமி ஒரே மாதத்தில் 2 தடவை வந்தாலோ அது பேர் மல மாதம்னு பேர். அந்த மாதிரி வரும்போது அந்த மாதத்தை அவள் கணக்கு பண்ணிக்க மாட்டாள், அதை கணக்கு பண்ணிக்க மாட்டாள், அந்த மாதத்தை தள்ளிடுவாள். அதுக்காண்டி அதை அனுஷ்டானம் பண்ணுறதை விட மாட்டாள், அதையும் சேர்த்து கணக்கில் வச்சுக்காம அதையும் சேர்த்துப்பா. அப்படி பண்ணும்போது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு திதி அதிகமாக வருது. ஒரு திதியை எடுத்துக்கிறோம், ஒரு திதியை விட்டுறோம். ஆனால் அவளுக்கு திதி அதிகமாகவே வராது. அவளுக்கு வரும்போதே மாதம்தான் அதிகமாக வரும். நம்மளுக்கு பிப்ரவரி மாதத்தில் லீப் இயர்னு ஒவ்வொரு நாள் கூட்டிகிட்டே வரும் இல்லையா, சாதாரணமாக விவகாரத்தில் பண்ணும்போது 29 நாள் வச்சுக்கிறோம். அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு 365.25 வருது இல்லையா. இந்த 25 தான் ஒரு நாளாக சேர்றது. இந்த 4 வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் இயர்ங்கிறது எப்படி வருதுன்னு கேட்டால் 365 + கால், இந்த கால் தான் ஒரு நாளாக சேர்றது. ஆனால் சாந்திரமான ரீதியாக பார்க்கும்போது அவள் ஒரு மாதத்தை மல மாதம்னு வச்சுட்டுருவா. அது ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி ஏற்படும். சில சமயம் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தால் கூட அது மாதிரி ஆகும். அதனால் ஆச்சாரியோட அனுஷ்டானம் பண்ணும்போது நம்ம பார்த்தோம்னா தெரியும். இது ஒரு சும்மா நம்ம நாலேஜுக்கு பஞ்சாங்கத்தை நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம், அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இது சொல்கிறேன். அதே மாதிரி திருக்கணித பஞ்சாங்கங்கிறது சொன்னார் இல்லையா. இந்த திருக்கணித பஞ்சாங்கங்கிறது அன்னைக்கு கால நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கணிச்சு போடுறது. அதனால தான் இப்போ அந்த சனீஸ்வர கிரகம் மாறுறது மாறலைன்னு சொல்லி 2 விதமாக போயிட்டு இருந்தது. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் போட்டிருக்கான். அதுவே நம்ம மடத்து பஞ்சாங்கத்தில் அதை போடலை, சனி கிரகம் மாறுறதை பற்றி போடலை. திருநெல்வேலி பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கா சனி கிரகம் மாறுறதை பற்றி. அது இந்த வருஷம், அதாவது விஸ்வாவச வருஷத்தில் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் மாறுறது. ஆனால்
முக்காவாசிக்கு மேலே ஜோசியாள்லாம் திருகணித பிரகாரம் தான் எல்லா கேல்குலேஷனும் பண்ணுறான். அப்படி பார்க்கும்போது குரோதி வருஷத்துலேயே அவளுக்கு மாறிட்டதாக தான் அவள் கணக்கு சொல்கிறா. ஏன்னா அவள் கிரகங்களை பார்த்து பார்த்து கணிக்கிறான். இந்த கிரகத்தோட சஞ்சாரம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து கணிக்கிறதுனால அவளோட கணக்கு பிரகாரம் மாறிட்டு சொல்கிறாள். திருநள்ளாறுலேருந்து நம்ம வாக்கிய பஞ்சாங்க அனுஷ்டானம் பண்ணுறோம். அதனால் நம்மளுக்கு இந்த வருஷம் சனீஸ்வர கிரகத்தோட சஞ்சாரம் ஒரே இடத்துல தான் இருக்குது, அடுத்த ஸ்தானத்துக்கு போகல அப்படின்னு சொல்லி திருநள்ளாறுலேருந்து ஒரு இது விட்டா, அறிக்கை மாதிரி ஒன்று விட்டு இந்த தடவை யாரும் அதுக்கு வராதீங்கோ, எப்போதும் போல பூஜை நடக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டா. அதனால் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருகணித பஞ்சாங்கத்துக்கும் பேசிக்காக உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அதில் வந்து எப்போதுமே ஒரு 2.5-3 மணி நேரம் பிஃபோராக வந்துடும் ஒவ்வொரு நாளுக்குமே. அதாவது இன்றைக்கி வந்து என்ன திதியோ அவளுக்கு அது சீக்கிரமே ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் இதெல்லாம் வந்து அவளுக்கு ஒரு 1/2 நாள் முன்னாடி வந்துடும். சில சமயம் அந்த 1/2 நாள் முன்னாடி வரதுனால புண்ணிய காலம் 1 நாள் பிஃபோராக அவளுக்கு வந்துடும் திருகணித பஞ்சாங்க பிரகாரம். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்து தை மாதம் 14ஆம் தேதி 15ஆம் தேதி வரதை வச்சுருந்தோம்னா அவளுக்கு தை மாதம் 13ஆம் தேதி ஜனவரி 13 அன்றைக்கே அவளுக்கு சில சமயம் வந்துடும் புண்ணிய காலம். உத்தராயணத்துக்கு மட்டும் புண்ணிய காலம் எப்படின்னு கேட்டால் உத்தராயணம் பிறந்து தான் புண்ணிய காலம். உத்தராயணத்துக்கு மட்டும் புண்ணிய காலம் வந்து உத்தராயணம் பிறந்து அதுக்கப்புறம் தான் தர்ப்பணம், சூரியநாராயண பூஜை எல்லாமே உத்தராயணத்தில் வந்து பிறந்ததுக்கப்புறம். தட்சிணாயணத்தில் எப்படி புண்ணிய காலம்னு கேட்டால் தட்சிணாயனம் பிறக்கிறதுக்கு முன்னாடி உத்தராயணத்திலே புண்ணிய காலம். நம்ம ரெண்டும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா எப்போதுமே புண்ணிய காலம் உத்தராயணம்னு வச்சுக்கணும். அது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பேசிக்காக இருக்கிறத தெரிஞ்சுக்கோங்கிறதுனால சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு தடவையும் பஞ்சாங்கம் படுறதுக்கு வரோம், இந்த விஷயங்களை கேட்குறோம், கிளம்பிடுறோம். சில பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுனாண்டி இந்த விஷயங்களை சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கும் போது உத்தராயணம் பிறந்ததுக்கு அப்புறம் தான். தட்சிணாயன புண்ணிய காலம் பிறக்கும்போது தட்சிணாயனம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உத்தராயண அனுஷ்டானத்தை பண்ணணும். அதுதான் முக்கியம். தர்ப்பணங்களும் அப்படிதான், பொங்கப்பானை வைக்கிறதும் அப்படிதான் இருக்கும். அதனால் வந்து அதில் வித்தியாசம் இல்லை. இது வந்து நம்மளுக்கு நம்மளோட பழக்கத்தில் அப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய சமாச்சாரங்கள். பாக்கி விஷயங்களை அவர் எல்லாம் சொன்னார். ஆச்சாரியரோட அனுகிரகத்தில் நம்ம மடத்தில் நிறையா காரியக்கிரமங்கள் நடந்துகிட்டே இருக்குது. எல்லாரும் அதில் கலந்துக்கிறேன். ஒரு 2-3 நாளாக என்ன தீர்மானம் ஆயிடுச்சுன்னு கேட்டால் அம்பாளுக்கு நடக்கிற பூஜைகள் யூடியூப்பில் லைவாகவே வரா மாதிரி பிளான் பண்ணியிருக்கா. அதனால் எல்லோரும் அதுக்கு லிங்க் வேணும்னா இங்கே ரகு இருப்பார், அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் எல்லாருக்கும் லிங்க் கொடுப்பார். அதில் வந்து என்னைக்கு பூஜையை பார்க்கறதுக்கு இங்கே வர முடியலையோ அன்னைக்கு அதுலேருந்து உட்காந்து யூடியூப் லைவ் பார்த்துக்கோங்க. முடிகிற அன்னைக்கு நிறைய காரியக்கிரமங்கள் இங்கே நடந்துட்டுருக்கு. அதனால் எல்லோரும் வந்து அதில் கலந்துட்டு ஆச்சாரியோட அனுகிரகத்துக்கு பாத்திரமானோம். ஆமாம், அடுத்தாப்புல இப்போ சங்கர ஜெயந்தி வைபவம் வரப்போகிறது. மே மாதம் 28ஆம் தேதியிலேருந்து ஆரம்பம். மே மாதம் 2ஆம் தேதி முடிய நடக்கிறது. ஏப்ரல் 28லேருந்து ஆரம்பம், மே மாதம் 2ஆம் தேதி முடிய நடக்கிறது. அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பம். 4 நாள் வேத பாராயணம், அதுக்கப்புறம் 5ஆம் நாள் ருத்ரேகாதசி, 5ஆம் நாள் சாயங்காலம் மடத்துக்குள்ளேயே ரத்தோத்சவம். இதெல்லாம் ஏற்பாடாகிருக்கு. எல்லா பக்தாலும் அதெல்லாம் கலந்துட்டு பரமசேஷ அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹர நம பார்வதி பதயே